தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதிகளிலே வரலாறு காணாத மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கூடலூர் பகுதியிலே தொடர்ச்சியாக மழை பொழிந்து வருவதின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் கூலி தொழிலாளியாக இருக்கின்றவர்களும் தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அன்றாட வேலைக்கு செல்ல முடியாத நிலையின் காரணமாக உணவுகள் பொருள்கள் வாங்குவதற்கு கூட தடுமாறும் நிலை, வறுமை என்ற நிலை இருந்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களிலே அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள். நகரமன்றத்தினுடைய துணை தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற 2வது மைல் பகுதியினுடைய கவுன்சிலராகவும் தன்னுடைய பணியை சிறப்போடு ஆற்றி வருகின்ற மக்களால் சின்னவர் 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 என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு சிவராஜ் அவர்கள் ஏற்கனவே அந்த பகுதிகளிலே பல நன்மைகளை, பல உதவிகளை சிறப்போடு செய்து வருகிறார். 2வது மைல் பகுதியிலே வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். 2 கால்கள் இல்லாத ஒருவருக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். இன்னும் வேடன் வயல் பகுதியிலே லட்சுமி அம்மா என்றவர் வீடு இடிந்து விழுந்ததனால் அவருக்கும் வீடு கட்டி இன்று முடியும் தருவாயில் இருக்கிறது. இதை போல பெயிண்டர் பஷீர் காக்கா என்பவருக்கும் அவர் வீடு கட்டி நிறைவு பெறும் நிலையில் இருக்கிறது என்றும், இதனால் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு திரு சிவராஜ் அவர்கள் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார். அதுபோல்தான் இப்போது இந்த உதவியையும் செய்யவிருக்கிறார். இதை போல காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவர்களை கேட்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா என்னும் வயநாடு போன்ற பகுதிகளிலே மழை தொடர்ச்சியாக பொழிந்து வருவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பகுதியிலே நமது காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் சாதாரண உறுப்பினர்களும் அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்டு ஏழை எளியவர்கள், பாட்டாளி பாமரர்களுக்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு கூடலூர் காங்கிரஸ் அலுவலகத்திலே வைத்து 2வது மைல் பகுதியிலே பாதிக்கப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், வறுமை கோட்டிலே இருக்கின்றவர்கள், சிறிய விவசாயிகள் என்று இருக்கின்றவர்களுக்கு அந்த பகுதியினுடைய கவுன்சிலராகவும் நகரமன்றத்தினுடைய துணை தலைவராகவும் இருக்கின்ற திரு சின்னவர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற சிவராஜ் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு கோசி பேபி பொதுக்குழு செயலாளர், மாநில பொதுக்குழு செயலாளராக இருக்கின்ற கோசி பேபி மற்றும் அந்த பகுதியிலே இருக்கின்ற தலைவர்களை எல்லாம் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார். இந்த நிகழ்ச்சியிலே அனைவருக்கும் உதவிகளை
சிறு உதவிகள் வழங்கப்பட்டது என்றும் இதனை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் சின்னவர் என்று அழைக்கப்படுகின்ற திரு சிவராஜ் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தலைவர் கோசி பேபி அவர்கள் பேசுகின்ற போது, அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு ஒரு சிறு நிகழ்ச்சி நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். அது நகர காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதே மாதிரி தாலுகா காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக நமது வார்டுடைய கவுன்சிலர் நகர்மன்ற தலைவர் துணை தலைவருமான சிவன் அவர்களுடைய முயற்சியினால இன்னைக்கு அந்த பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சிறு நிவாரணம் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும். ஏன்னா அவரால் முடிஞ்சது பல நல்ல நல்ல நலத்திட்டங்களை எல்லாம் கொடுக்குறாரு. அங்கே வீடு கட்டி கொடுக்குறாரு. அது எல்லா முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்படி எல்லாருமே முன்மாதிரியா அந்த ஒரு நகர்மன்ற துணைத் தலைவர் எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரி எல்லாரும் செயல்பட்டா இங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சில உதவிகளை செய்ய முடியும். குறிப்பாக நமது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தல், எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று அந்த மக்களோடு மக்களாக நின்று வழிகாட்டி வருகின்ற ஒரு தலைவர். அந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் தெரிந்தால் இப்படி சிறு சிறு பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து சிறு உதவிகள் காங்கிரஸ் கட்சியினால் முடிந்தவை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி தான், பெரிய உதவியெல்லாம் கிடையாது. எங்களால காங்கிரஸ் கட்சியினால் முடிஞ்ச உதவியை அதுக்கான முயற்சி எடுத்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உதவிகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இங்கே ஆளுகின்ற கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியெல்லாம் செய்யாத காரியம். மக்கள் மீது பற்று வைத்து நாங்கள் உங்கள் மீது உங்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் நாங்கள் பார்க்காமல் நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், இந்த நாட்டினுடைய மக்கள் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தியாகம் செய்து போராட்டம் செய்து நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தோடு தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சிறு உதவிகள் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தலைவர் கோஷி பேபி அவருடைய திருக்கரங்களால் உங்களுக்கு வழங்குவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவதை சரி மாற்றி கொடுத்து அப்படி இல்லைமா அதன் பிறகு பாதிக்கப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறு தொகையாக உணவுகள் வழங்கப்பட்டது என்றும் அனைவரும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார தலைவராக இருக்கின்ற அம்சா, நகர தலைவராக இருக்கின்ற சபி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற சிவராஜ், நகராட்சியினுடைய துணைத் தலைவர் சின்னவர், INTC தலைவர் ஷாஜகான், சிவா, ரஃபி, இப்னு, மொய்துப்பா, திருவெங்கடம், அசைனார், காலித், அனீஸ், வாப்புட்டி, கரீம், மஜீத், சாஜு, மாநில பேச்சாளராக இருக்கின்ற அண்ணாமணி, இப்னு, எல்லோராலும் தொம்பிச்சேட்டன் என்று அழைக்கக்கூடிய தொம்மி என்று காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பலரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம்
நிறைவு பெறுகிறது. இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் உடனுக்குடன் கண்டுமகிழ உங்கள் யூடியூப் தளத்தில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் ஒரு அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டுமகிழலாம் என்று உங்களை அன்போடு கேட்பது நீலமலை தொலைக்காட்சி. நீலமலை தொலைக்காட்சியினுடைய அன்பிலும் அன்போடு கேட்கிறோம். இந்த ஒரு உதவியை செய்யுங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீலமலை தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். இத்தோடு நகர்வனம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.